சென்னை பொறுத்தவரைக்கும் தப்புகிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் கண்டிப்பா சிக்கப் போகிறது. மிக கடுமையான மழை பொழிவு இந்த பகுதிகள்ல பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன் சென்னை பகுதிகள் தப்பியது, நாகப்பட்டினம் மட்டும் சிக்கியது என்று சொல்லி, இந்த வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டு தயவுசெய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. லைக் பண்ணாதவங்க வேகமா நீங்க லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆரம்பிங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து மழையிலேருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. முதலாவதாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கடலோர மாவட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தோம். அதே போலவே இந்த டெல்டா மாவட்டத்தில் அதிக மழை பொழிவுகள் இந்த தாழ்வு பகுதி காரணமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதில் வந்து இந்த மழையை நம்ம மூன்றாக பிரிக்க முடியும். ஒன்று கனமழை, இன்னொன்று மிக கனமழை, மற்றொன்று அதி கனமழை வரைக்குமே கூட ஒரு சில மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அப்போ எங்கெல்லாம் நமக்கு கனமழை வரப்போகுது, எங்கெல்லாம் மிக கனமழை இருக்கும், எங்கெல்லாம் அதி கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மறக்காம நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஆகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஏற்கனவே இந்த தேதிகள் எல்லாமே முன்னறிவிக்கப்பட்ட தேதிகள். இது ஏதோ தற்செயலாக நமக்கு வந்து மழை வர்றது கிடையாது. ஏதோ திடீரென்று மேகக்கூட்டங்கள் உருவாகி திடீர் மழை அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிறீங்க. திடீர் மழையெல்லாம் எதுவுமே கிடையாது. தற்பொழுது பெய்யக்கூடிய மழை பொழிவு குறித்து ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே மிக தெளிவாக நம்ம அறிவிச்சிருந்தோம். அதே போலவே மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் இன்று முதலாகவே கனமழையானது தீவிரமாக தொடங்கியிருக்கிறது. அடுத்தடுத்த தேதிகள் வரக்கூடிய நாட்களிலும் மிக மோசமான மழை பொழிவு இருக்கும். டிசம்பர் 13 வரைக்கும் மிக கனமழை தொடர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டிசம்பர் 17லிருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் மிக அதிகப்படியான மழை பொழிவும் பதிவாகும். முதலாவதாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அநேக இடங்களில் மழை தீவிரம் மிக கடுமையாக எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக மோசமான மழை பொழிவாக இருக்கும். இன்றைக்கு வந்து சில இடங்களில் கனமழையோடு முடிஞ்சிருக்கும், அல்லது கனமழை வரைக்கும் நமக்கு பதிவாகும். நாளை மற்றும் நாளைய தினங்களில் தான் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மிக கனமழை அப்படிங்கிறது வலுவாக மிக அதிகமாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகவே நாளை மற்றும் நாளை மறுநாள் மிகுந்த எச்சரிக்கை தேவையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பட்டியல் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கடுமையான மழை பொழிவு பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பொழிவுகள் நாளையும் நாளை மறுநாளும் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திடுறோம். அதில் கடலோர மாவட்டத்தை விட டெல்டா மாவட்டத்தில் சற்று கூடுதலான மழையும் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே இந்த சுற்று மழை வந்து வெறும் கடலோர மாவட்டத்திற்கு மட்டும் மழை கொடுத்துட்டு போகிறது கிடையாது. உள் மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே இன்றும் நாளையும் பரவலாக கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும். தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை எப்பொழுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தென் மாவட்டத்திற்கு நாளை முதல் கனமழை ரொம்ப வலுவாக இருக்கும். அதே மாதிரி தான் உள் மாவட்டத்துக்கும் இரவு நள்ளிரவில் என்னதான் நமக்கு மழை தொடங்க ஆரம்பித்தாலும் நாளையும் நாளை மறுநாளும் அதிக மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் எதிர்பாருங்க. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யாமல் போகுதோ அந்தந்த மாவட்டங்கள், அந்தந்த பகுதிகள் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் மழை பெய்யும். அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. எந்தெந்த தேதிகள் எந்தெந்த நேரங்களில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிற முழு தகவலையும் ஒவ்வொரு நாள் நம்ம கொடுத்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை டிசம்பர் மாதம் முழுவதுமாக ரொம்ப கடுமையாக இருக்கும். அடுத்த வருஷம் வரக்கூடிய பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவுகள் விட்டு விட்டு நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே இன்றைக்கு நம்ம மழை பார்த்தோம், எங்கெல்லாம் நமக்கு மழை தொடங்கிச்சு அப்படிங்கிற முழு தகவலை நம்ம கேட்டிருந்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் மிக தீவிரமாக எதிர்பாருங்க. ஆகவே யார் யாரெல்லாம் நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகிரும். எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கடலூர், புதுச்சேரி,
கள்ளக்குறிச்சி, காரைக்கால் இது போன்ற பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் முதல் 15 வரைக்கும் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் 8 முதல் 12 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கனம் முதல் மிக கனமழை எல்லாமே நமக்கு உண்டு. அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுனால, எந்த மாவட்டத்திலும் எங்களுக்கு வந்து மழை வரல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா மாவட்டத்திற்குமே இந்த சுற்று மழை பொழிவு காத்திருக்கு. மழை அளவுல வந்து வித்தியாசம் இருக்கும். ஆனா மழை பொழிவுல எந்த வித்தியாசமும் இருக்காது. எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை இதுவரைக்கும் பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஒவ்வொரு நாளுமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது, உள் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். எந்தெந்த தேதிகள்ல மழை வரும்னு சொல்லிட்டு. சக்தி சைக்ளோன் தமிழ்நாட்டிற்கு வருமா? அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் எல்லாருமே கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. சக்தி புயல் பொறுத்தவரைக்கும் தற்போதைக்கு உருவாகுறதுக்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சுற்று மழை பொழிவு, அதாவது 11லேருந்து 13 வரைக்கும் பெய்யக்கூடிய மழை பொழிவு நமக்கு வந்து மிக கனமழையாக இருக்கும். அடுத்தபடியாக வரக்கூடிய மழை பொழிவுகள் நமக்கு டிசம்பர் 17, 18, 19 தேதிகளில் வரக்கூடிய அடுத்த நிகழ்வுகள் பொறுத்தவரைக்கும் ரொம்ப வலுவாக இருக்கும். ஏன்னா, அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப வலுவாக இருப்பதன் காரணமாக மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஆகவே வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி, தொடர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி நகர்ந்து அதிக மழை பொழிவை கொடுத்து செல்கிறது. இனி வரும் நாட்களிலும் மேலும் மழை வந்து பதிவாகிட்டே தான் போகுமே தவிர குறைஞ்சிக்கிட்டே போகாது. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, 13ஓட மழை எல்லாமே முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் பெருசா மழை எதுவும் கிடையாதான்ட்டு. ஏன்னா, அதுக்கடுத்து ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது இல்லையா? மொத்தம் நம்ம 2 தாழ்வு பகுதி கொடுத்திருந்தோம். ஒண்ணு வந்து டெல்டா வழியாக நம்ம கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். மற்றொன்றும் தமிழக கடற்கரை ஒட்டி நகர்ந்து அநேக இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக பதிவாகிறோம். ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமான்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெட் அலர்ட் பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகள் உண்டு. டெல்டா மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் ரெட் அலர்ட் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை வாய்ப்புகள் உறுதியாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தாழ்வான பகுதியில இருக்கிறவங்க இப்பவே நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உறுதியாக நமக்கு மழை பொழிவுகள் அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும். இடைவெளி விட்டு நமக்கு அவ்வப்போது நமக்கு சில மாவட்டத்தில் மழை வந்தாலும், உறுதியாக அடுத்து வரக்கூடிய 2, 3 நாட்களுக்கு மழை விடாமல் பதிவாகி, அதுக்கப்புறம் டிசம்பர் 14, 15, 16 வரைக்கும் நமக்கு மழை ஓய்வு கொடுத்து, அதுக்கப்புறம் 17, 18, 19, 20 தேதிகளில் மீண்டும் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழையும், மிக கனமழையுமாக தொடர்ச்சியாக நமக்கு பதிவாகும். அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். ஏன்னா வந்து எல்லா நாளுமே மழை வருமானா கண்டிப்பா வராதுங்க. ஒரு சில நாட்கள் மட்டுமே நமக்கு மழை வரும். அந்த ஒரு சில நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம அனுப்பிக்கிட்டே இருப்போம். அத பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல நெறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க. மறக்காம வாட்ஸ்அப் சேனல்லயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம். அதேமாரி இனி வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையும், மிக கனமழையும், அதி கனமழையுமாகவே இருக்குமே தவிர, இந்த லேசான மழை, சாரல் மழை எல்லாத்துமே வந்து நமக்கு முடிவுக்கு வருகிறது. தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க மக்களே!